தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி கிடையாது. அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி கிடையாது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தற்பொழுது மத்திய அமைச்சரவையில் பாஜக மாற்றம் செய்ய உள்ளது. அடுத்து நடைபெற உள்ள சட்டசபை தேர்தல்களை மனதில் கொண்டு அதிரடியாக சில மாற்றங்களை செய்கிறது. நிர்மலா சீதாராமன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என கூறப்படுகிறது. நிதி அமைச்சராக முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் பல அமைச்சர் பதவி நீக்கப்பட உள்ளது. புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி தரப்பட உள்ளது. ஆனால் அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி கிடையாது என்று கைவிரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளது. ஆனால் அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி வழங்க பாஜக முன்வரவில்லை. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக படுதோல்வி அடைந்தது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதும் வீண், அமையாமல் இருந்திருந்தாலும் வீண் என்ற முடிவுக்கு வந்துள்ளது. அதிமுகவோடு கூட்டணி அமைத்து படுதோல்வி அடைந்தோம். தனித்து போட்டியிட்டிருந்தால் கூட கௌரவமாக தோல்வி அடைந்திருக்கலாம் என பாஜக கருதுகிறது. அதிமுக ஒரு மண்குதிரை, அதிமுக ஓட்டை விழுந்த கப்பல். இனிமேல் அதோடு கூட்டணி வைப்பது வீண் என்ற முடிவுக்கு வந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றிருந்தாலும் கூட அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட முன்வரவில்லை பாரதிய ஜனதா கட்சி. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒருவரை மத்திய அமைச்சராக்கி தன்னுடைய கட்சியின் பெருமையை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தார். தற்பொழுது கட்சி சிதறுண்டு போயிருக்கிறது. கட்சி காணாமல் போயிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த பலர் சாறை சாறையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சரவையில் அதிமுகவுக்கு பங்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும், கட்சியை காப்பாற்றலாம் என்று கருதினார். ஆனால் மத்திய அமைச்சரவையில் அதிமுகவுக்கு பங்கு கொடுக்க பாஜக முன்வரவில்லை, கைவிரித்து விட்டது.